ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் வந்துட்டு ஜெப்ளின் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ளகின்ஸ் பற்றி நான் போட்டிருந்தேன். ஜெப்ளின் வந்து தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிசைன் வந்து டெவலப்பர் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்ல, அதுக்கான டூல் தான் வந்து ஜெப்ளின். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ப்ளகின் வந்து இருக்குது. நம்ம வந்து ஈஸியாகவே வந்து இதில் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன சாம்பிளாக நான் வந்து 2 டிசைன்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈஸியாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஸ்பேசிங்ஸ் அந்த இப்போ இது இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஃபிக்மா டிசைனில் வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஸ்பேசிங்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஆல்ட் கிளிக் பண்ணி எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் இருக்குது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில, சைஸு அது எல்லாமே இன்ஸ்பெக்டில் போய் நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு பதிலாக நம்ம ஜெப்ளினில் போனோம் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபிக்மா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. டெவலப்பர் மோடு வந்து வந்துருச்சு. இங்கே இருக்கும் டெவலப்பர் மோட். அதுலேயுமே ஈஸியாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். டெவலப்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிக்மா வந்து ஃபைல் வந்து ஷேர் பண்ணாமல் ப்ளகின் மூலியமா இந்த மாதிரி ஜெப்ளின் மூலியமா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த இதில் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிக்மாலேயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோட் கெட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி ஃபார் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் 2 ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ப்ளகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளகின்ல வந்துட்டு ஜெப்ளின் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம ஜெப்ளின் அக்கௌண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆயிரும். நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் கொடுக்கும். நான் இப்போ நான் செலக்ட் பண்ணல எந்த ஃப்ரேமுமே. அப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன் 2 ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுமா என்ன அப்படின்றத வந்து கேட்கும். நான் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா வெப்பா, ஐஓஎஸ்ஸா, ஆண்ட்ராய்டா, மேக் ஓஎஸ் இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். நான் நார்மலாக வெப்பே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சூஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொடுத்துட்றேன். இது வந்து ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இங்கே அப்லோட் பண்ணோம். இந்த ஃபைல் எல்லாமே வந்து ஜெப்ளின் அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வெப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்னா ஃபைல் நேம் வந்து நான் செட் பண்ணல. ஸோ வந்து நியூ ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபைல் இருக்கா, நம்ம அப்லோட் பண்ண 2 ஃபைலுமே இருக்கும். இப்போ இதில் என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபைல் மட்டும் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸ் கோடு, ஹெச்டிஎம்எல் கோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கெட் பண்ணிக்க முடியும். நம்ம காப்பியும் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதோட கலர் கிரேடியன்ட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு, வித்து, பார்டர் ரேடியஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கு எல்லாமே நம்ம டிசைன் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோவர் பண்ணும்போது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில ஸ்பேசிங்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் இது ஒரு ஃப்ரேமா, இந்த இதுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது, அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணிடும்.
இப்போ இங்கே பாருங்கள், அந்த ஐகான் இருக்குன்னா ஐகானோட ஸ்பேசிங்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு ஷோ ஆயிடும். இந்த ஷேடோஸ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிச்சிரும். நம்மளால ஈஸியாக வந்து கோட் கெட் படிக்க முடியும். டெவலப்பர்ஸ்க்காக தான் வந்து Zeplin. தென் இதில் வந்துட்டு சேம் எல்லா டிசைன்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நம்ம டெப்த்தாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த இமேஜ்க்கான கோடு எல்லாமே இங்கேயே இருக்கும். தென் இதில் வந்து இன்னும் என்ன அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஃப்ரேம்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஹோமு, சர்வர்ஸ், கான்டாக்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்மளால இது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோ இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஃப்ளோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹோம் பேஜ்லேருந்து இதை கிளிக் பண்ண ஒரு பட்டன் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ண இந்த இந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்றத வந்து நம்ம ஃப்ளோ கிரியேட் பண்ணுவோம்ல, இந்த இதுலேருந்து ஆரோ மார்க் போட்டு கனெக்ட் பண்ணி விடுவோம்ல, அந்த ஃப்ளோ வந்து நம்மளால் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஸ்டைல் கைட்ஸ் ஏதாச்சும் நம்ம வச்சுருந்தோம்னா, நம்ம டிசைன் சிஸ்டம் வந்து நம்ம மேக் பண்ணுவோம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அந்த டைமில் வந்துட்டு கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டோட அது டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் தான் இங்கேயே இருக்குது பாருங்கள் கலர் பேலட், டெக்ஸ்ட்டுக்கு தனியாக ஸ்பேசிங்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ், நம்ம எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் விட்டுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு டிசைன் ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பேசிங் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், சப்ஹெட்டிங்னா எவ்வளோ ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம், பேராகிராஃப்க்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்பேசிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காம்போனன்ட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தோம், கேரசல், ரேடியோ பட்டன், இந்த மாதிரி தான் காம்போனன்ட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து இங்கே இதில் அப்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து டெவலப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து Zeplin. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபிக்மாலேயே வந்து யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். ஈஸியாக நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபிக்மாவில் இருக்க டெவலப்பர் மோட் பற்றி நான் வந்து சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸுமே இருக்குது, ஈஸியாகவே நிறைய கோட் கெட் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு சிஎஸ்எஸ் அது மட்டும் தானே நம்ம வந்து கெட் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து சிஎஸ்எஸ் தான் நம்மளால கெட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது, ஷிஃப்ட் யூஐ, கம்போஸ், இந்த மாதிரி அது 3 இதில் வந்து நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.